இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மளோட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு குற்ற வகையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு குற்றம் என்பது தனக்கு தானே செஞ்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றம். அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையான வாழ்வதற்கான உரிமையை தனக்குத்தானே அழித்துக் கொள்வதற்கான ஒரு குற்றம். இந்த குற்றத்தை பற்றி விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏவி. வினோத்ராஜ் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சாலபோகம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர். MBA படித்திருந்த வினோத்ராஜ் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் உயரதிகாரியாக இருந்தார். ஆனால் இவரது காதல் கதைதான் இவரது வாழ்வில் மிகப்பெரிய அத்தியாயம். வினோத்ராஜ் சஹானா என்ற பெண்ணை காதலித்து வந்தார். +2 இருந்து இவர்கள் காதலித்து வந்த நிலையில் சஹானாவின் பெற்றோருக்கு இதில் உடன்பாடு இல்லை. இவர்களின் காதலுக்கு பலத்த எதிர்ப்பு நிலவியதால் இருவரும் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டனர். இனி எந்த பிரச்சனையும் தம்மை அணுகாது என இருவரும் நினைத்ததற்கு மாறாக திருமணத்திற்கு பின்பு பெரும் புயல் அவர்கள் வாழ்வில் வீசியது. சஹானாவை வினோத்ராஜிடம் இருந்து பிரித்த அவரது பெற்றோர் அவரை மலேசியாவுக்கும் அனுப்பி வைத்து விட்டனர். கணவன் இந்தியாவில், மனைவி மலேசியாவில். இதையடுத்து உயர்நீதிமன்றத்தை நாடினார் அவர். ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் செய்து சஹானாவை தன்னிடம் ஒப்படைக்க கோரினார் வினோத்ராஜ். ஆனால் வினோத்ராஜின் எல்லா கனவுகளும் கோர்ட்டில் சஹானா சொன்ன வார்த்தையால் முற்றிலும் சிதைந்துவிட்டது. தனது கணவரை அனைவரது முன்னிலையிலும் அவன் இவன் என்று சொன்னதோடு தெரியாது என்றும் சொன்னாராம் சஹானா. வினோத்ராஜ் தனது மனைவி தன்னை யாரென்று தெரியாது என கூறியதால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ராயப்பேட்டையில் தான் தங்கியிருந்த அறையிலேயே தூக்கு போட்டு தனது முடிவை தானே தேடிக்கொண்டார். ஆனால் தற்கொலைக்கு முன்பு பெரும் மனக்குழப்பத்தில் இருந்திருப்பதை அவர் எழுதிய 3 வகை கடிதங்கள் உணர்த்துகின்றன. தற்கொலைகள் பற்றி நம்மோடு பேசுவதற்காக நம்மோட இணைய பேனல் மெம்பர்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். திருமதி கிஜலட்சுமி ராஜேந்திரன், அட்வொகேட். திரு பசுபதி, ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். மிஸ்டர் பாடம் நாராயணன், சமூக செயற்பாட்டாளர். டாக்டர் லக்ஷ்மி, மனோதத்துவ நிபுணர், ஸ்னேகா அமைப்பு. தற்கொலை, சூசைட், இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை. இது குற்றமாக பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். தற்கொலையை நம்ம எப்படி பார்க்கணும்? ஸ்னேகா அமைப்பினுடைய டாக்டர் லக்ஷ்மி கிட்டேருந்து நான் அதை ஆரம்பிக்கிறேன். தற்கொலைக்கு எப்போதுமே ஒரு காரணம் கிடையாது. பலவிதமான காரணங்கள் சேர்ந்து ஒருத்தரை அழுத்தும் போது தற்கொலைகள் நிகழ்கிறது. இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா இதை நாங்கள் ஒரு பயோ சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பயாலாஜிக்கலாக ஜெனட்டிக்காகவே சில கெமிக்கல்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. தற்கொலை முயற்சி செய்கிறவங்க கிட்ட அதிகமாக இருக்குது. அதை தவிர அவங்களோட சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள், மன அழுத்தம், மனச்சிதைவு, குடிபோதை, மது அருந்துதல், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தற்கொலை உணர்ச்சிகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை சோஷியல் ப்ராப்ளம், அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையினால் வேலை இல்லை, பண கஷ்டம், காதல் தோல்வி, பரீட்சை தோல்வி, இது மாதிரி எல்லா விதமான பக்கத்துலேருந்து ஒருத்தரை அழுத்தும் போது தான் தற்கொலைகள் நிகழ்கிறது. நான் தற்கொலை உணர்ச்சின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் தற்கொலை உணர்ச்சி செய்து கொள்கிறவங்க அந்த சமயத்தில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கனாக்கா ஒரு தனிமை. அதாவது ஒரு தனிமை, நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், நமக்கு ஃப்யூச்சர்லேயும் ஒன்றும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ எந்த விதமான காரணங்களாக இருந்தாலும் இதுதான் இருப்பாங்க. பெரும்பாலும் நாங்கள் தற்கொலை என்ன சொல்லுவோம்னாக்க ஒரு
ஒரு தற்காலிகமான பிரச்சனைக்கு எடுக்கப்படுற ஒரு நிரந்தரமான முடிவு. தற்கொலைக்கு யார் காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் எதனால் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எவரால் இவருக்கு தற்கொலை நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். யார்னால தற்கொலைன்னு சொல்ல முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தற்கொலைக்கு ஒரு காரணம் கிடையாது. பலவித காரணங்கள் சேர்ந்து ஒருத்தரை அழுத்தும் போது தற்கொலைகள், அதாவது லாட் ஆஃப் திங்ஸ் ஹாவ் டு கோ ராங். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு நம்ம வாழணுங்கிற அதாவது அது பேசிக் இன்ஸ்டிங்க்ட் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி ஒருத்தர் தன் உயிரை மாய்த்து கொள்கிறாருனாக்க அவர் அந்த நிலைக்கு உந்தப்பட்டிருக்கிறார். சைக்கலாஜிக்கல் பெயின் எப்படி நமக்கு ஹெட்ஏக் ஸ்டமக் ஏக் மாதிரி சைக் ஏக் சொல்லுவோம். இல்லை, அதான் என்னோட கேள்வியாக இருக்குது. தற்கொலை செய்து கொள்பவர் இதற்கு குற்றவாளியா அல்லது அதற்கு தூண்டப்பட்ட சமூகம் குற்றவாளியா? பெரும்பாலான தற்கொலை செய்து கொள்கிறவங்க கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சாகணும் தாங்க இல்லை, சாகணும்னு இல்லைங்க, ஆனால் என்னால் இப்படியே வாழ்க்கை நடத்த முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தற்கொலை எண்ணங்கிறது ஒரு ஸ்திரமான எண்ணம் கிடையாது. பெரும்பாலானவர்கள் செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு தத்தளிப்பில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆயுதமே. அந்த தத்தளிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வாழணுங்கிற ஆசையை ஊண்டு பண்ணிட்டோம்னாக்கா நிறைய தற்கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். திரு பாடம் நாராயணன், தற்கொலை எப்படி நாம் அணுக வேண்டும்? தற்கொலை என்று பார்த்தீர்கள் என்றால் மனித சரித்திரத்திலேயே காலம் காலமாக இருக்கிறது. எல்லா சரித்திரத்திலையும் இருக்குது. நம்ம மனித வரலாறில் தற்கொலைகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரை அதிகமாக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி இருக்கின்றது. அதே சமயத்தில் அதிகமாக இளைஞர்களை குழந்தைகளை கொண்ட நாடாக இருக்கிறது. மக்கள் தொகை ரொம்ப அதிகம். சமூக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு பல்வேறு விதமான சுரண்டல்கள் நடக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது. குடும்பங்களிலிருந்து ஆரம்பித்து பொது வழி வரை எங்கேயுமே ஜனநாயகம் இல்லை. வாக்கு அளிப்பது மட்டும்தான் ஜனநாயகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலேயே ஆணாதிக்கமான ஒரு சூழல் தான் இறுக்கம் தான் இருக்கிறது. இதோடு இன்றைக்கு சந்தை பொருளாதார உலகமயமாக்கப்பட்ட சந்தை பொருளாதாரம் உச்சத்தில் போயிருக்கிறது. அதனால என்ன ஆயிருதுன்னா, பொருளை தேடிக்கொண்டு எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே தன்னிறைவு வேண்டி இருக்கிறது. இப்படி போகும்போது குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. சாலைகளில் பிரச்சனைகள், கல்விக்கூடங்கள், நிறுவனங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி இறுக்கமான சூழலில் மக்கள் இருக்கிற மாதிரியான இன்றைக்கு ஒரு சூழல் இருக்கிற போது தற்கொலைகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தற்கொலைக்கு பல காரணங்கள் இருக்கிறது. புறச்சூழல் தான் மெயின் காரணமாக எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தற்கொலை செய்து கொண்டவர்களின் விகிதாச்சாரம் சமூக பின்புலம் வாரியாக திருமணமானவர்கள் 69.4%, அதிகம் படித்தவர்கள் 23.6%, படிக்காதவர்கள் 18.5%, முதியோர்கள் 11%. டாக்டர் லக்ஷ்மி, உங்ககிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதிகம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் நம்ம இதை கிளாசிஃபை பண்ண முடியுமா தற்கொலை செஞ்சுக்கிறவங்கள? அதாவது தற்கொலையை படிக்கிறவங்க கிட்ட ஜாஸ்தி இருக்கா படிக்காதவங்க கிட்ட ஜாஸ்தி இருக்கான்னு நம்ம பார்க்குறதுல பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு புள்ளி விவரமும் சொல்கிறேன். நீங்கள் இந்த புள்ளி விவரத்தை விட நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா தற்கொலை 20 ஆண்டு காலமாக தென் மாநிலங்கள் தான் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா அதிகம். அதாவது இப்போது இந்தியாவோட ஆவரேஜ் இந்த கடைசி புள்ளி விவரம் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 11, அதாவது 1,00,011 பேர் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. இந்த மாநிலங்கள், இந்த 4 மாநிலங்களும் 15க்கு மேலே, அதாவது இந்தியன் ஆவரேஜை விட. மத்திய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, ஒரிசா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 15. நார்த் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் மிக கம்மியான தற்கொலைனா பீகார் 1.1 தான். நீங்கள் சொல்கிற புள்ளி விவரம் படி பார்க்கும்போது சமூக லெவலில், பொருளாதாரம் லெவலில் ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலங்கள் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அதிகமான நம்பர் எடுத்திருக்குன்னு சொல்கிறீங்களா? இது ஏன் இந்த காரணம், இது ஓரளவுக்கு முன்னேறின இதனாலயான்னு பார்க்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் பிரித்து பார்த்தோம். பொருளாதாரமாக படிப்பா எது அப்படின்னு அதில் பார்த்தோன்னா எஜுகேஷனோட லிங்க் ஆகிருக்கு. ஏன் இதுன்னு பார்க்கும்போது நம்ம படிக்கும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுது. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் சூழ்நிலை இல்லாமல் அந்த நம்ம எதிர்பார்க்கறது நடக்காமல் போயிடுச்சுனாக்க ஏமாற்றங்கள் அதிகமாகிறது.
ஸோ ஏமாற்றங்கள் அதிகமாகும் போது தற்கொலைகள் அதிகமாக நிகழ்கிறது. வேலை கிடைக்காதும் ஒரு காரணமாக இருக்குமா? டெஃபினட்டாக வேலை இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னாக்க அது வந்து நிச்சயமாக தற்கொலையோட, அதாவது தற்கொலையோட கம்பேர் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் சூசைட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த தொடர்பு வந்து பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு இருக்குது. அதுவும் ஆண்களுக்கு எந்த வயதுலேருந்துனாக்கா 30 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிற ஆண்களுக்கு தான் வேலை இல்லாததும் சூசைட் ரேட்டும் கோரிலேட் ஆகுது. மை அதர் கொஸ்டின் இஸ், முதியோர்கள் 11% தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? முதியோர்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதத்தில் இந்தியா வந்து மற்ற நாடுகளோட நல்ல பொசிஷனில் இருக்குன்னு சொல்லுவேன். மற்ற நாடுகள், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் முதலாக வேர்ல்ட் சூசைட் ரிப்போர்ட்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து எல்லா கண்ட்ரீஸும் 168 கண்ட்ரீஸோட சூசைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் பார்க்கும்போது முதியோர்கள் சூசைட் ரேட் கம்மியாக இருக்கிற நாடு நம்ம நாடு. மற்ற எல்லா கண்ட்ரீஸையும் பார்க்கும்போது 60 வயசுக்கு மேலே உட்பட்டவர்களுடைய தற்கொலை வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னாக்கா இளம் வயதில், அதுதான் மிகவும் வருந்தத்தக்கது. அதாவது 15லேருந்து 30 வயதுக்குட்பட்ட ஆண் பெண்கள் தான் அதிகமான தற்கொலை ரேட்டோடு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் உலக சுகாதார மையத்து புள்ளி விவரங்கடி பார்த்திங்கனாக்கா இந்த 15லேருந்து 29-30 வயசுக்குட்ட இருக்கிறவங்க பெண்கள் அதிகம். கிட்டத்தட்ட 1,36,00,036 பேர், ஆண்கள் வந்து 34 பேர். ஸோ இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த புள்ளி விவரங்கள்லாம் நம்ம பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணணும். திருமதி கிஜலட்சுமி ராஜேந்திரன், உங்ககிட்ட நான் மீண்டும் வரேன். கிட்டத்தட்ட இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் ஜென்யூன் எண்ணிக்கைகள் தானா? என்னோட கேள்வி என்னன்னா, உண்மையில் இதெல்லாம் தற்கொலைகள் தானா, அல்லது பிறரால் சம்பந்தப்பட்ட துறையால் தற்கொலை என்று மாற்றி பதிவு செய்யப்பட்ட வழக்கலாக? இது வந்து நீங்கள் 4 கிளாஸாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதில் திருமணமானவர்கள் தான் ஹையஸ்ட்டில் இருக்காங்க. இதில் வந்து ஒன்று வந்து பாதிக்கப்பட்டவங்க பெண்களாகவும் இருக்கலாம், இல்லை ஆண்களும் இருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவான், நல்ல லைஃப் அமையோன்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணும்போது, டிப்ரெஸ் ஆகும்போது, திருமணத்துலையும் நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது திருமணமானவர்களில் கொஞ்சம் பேர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எஸ்பெஷல் லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி திருமணமானவர்கள் இறக்கிறதுக்கு காரணம், தற்கொலை செய்யறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விதத்தில் வந்து தற்கொலையை உண்மையானதாகவே இருக்கலாம். மறுபடியும் பல காரணங்கள் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, என்னுடைய நம்ம வழக்கு சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும்போது சில கொலைகள் கூட தற்கொலையாக மாற்றிடுறாங்க. அதனால தான் இதனுடைய உங்களுடைய புள்ளி விவரத்தைப்படி இது அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகம் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, படித்தவங்களாம் ஏன் இப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது, அவங்கள எதிர்பார்த்த ஜாப் கிடைக்காத போதெல்லாம் இது வந்து தற்கொலைங்கிறது இம்மீடியட்டாக எடுக்கிற ஒரு டிசிஷன் மாதிரி தான். இன்ஃபேக்ட் நம்ம சொல்லுவோம், ரொம்ப கோலம் மாதிரி முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்கள. ஆனால் அது கிடையாது. ஒருத்தவங்க படிச்சிடும் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம எக்ஸ்பிரஸ் அவன் வந்து விழுந்துட்டாங்க, படித்த பையன் காலையில் பார்த்தா சூசைட் பண்ணியிருக்கான்றாங்க. ஸோ அந்த படித்தவங்களும் இதை பண்ணுறாங்க. இது அது மாதிரி பண்ணக்கூடாது. முதியோர்களை பார்த்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, மர்சி கில்லிங்கில் கூட அது வராது. முதியோர்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது, ஏதா சரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கல, சன் சரியாக கவனிக்கலைன்னு சொல்லும்போது அவங்க எடுத்துக்கலாம். பட் திருமணமானவர்கள் வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்துட்டு வரதட்சணை குடும்பம் பற்றி நம்ம பேசும்போது சொல்லும் மாதிரி சூசைடுன்னு தீர்ப்புற கேஸ் நிறையவே நாங்கள் பார்த்துருக்கோம். நீ அடுத்த புள்ளி விவரம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். அதிகம் தற்கொலை செய்து கொண்டவர்கள் குடும்ப தலைவிகள், சுயதொழில் செய்பவர்கள், வேலையில்லாதவர்கள், மாணவர்கள், கடன் பிரச்சனைகள். அதிகம் தற்கொலை செய்து கொண்டவர்கள், நம்ம திருமணத்தினால தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க, திருமண மாணவர்கள் 69.4% நம்ம போன ஸ்லைடு சொல்லுச்சு. இப்போ அதுக்கு ரிலேட்டடா குடும்ப தலைவிகள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எதற்காக? வரதட்சணை தான் ரொம்ப கொடுமை தான். இப்போ வந்து கொஞ்சம் ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, 10 பவுன் கொடுக்குறேன், 15 பவுன் கொடுக்குறேன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து அதே வந்து கல்யாணம் முடித்து கொஞ்ச நாள் கழித்து இந்த மாமியார் வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்லாஸ் கேட்க ஆரம்பிக்கும் போது
ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லவும் முடியாது, உங்கள் அம்மா கேட்குறாங்கன்னு சொன்னால், இல்லை உங்கள் அம்மா தானே சொன்னாங்க போடுறேன்னு சொல்லிட்டு, இன்னும் போடலன்னா என்ன பண்ண முடியுன்ற மாதிரி அவரும் கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கும்போது எதிர்பார்ப்போடு வர ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவளால் டேக்கிள் பண்ண முடியாது. இவங்க சொல்கிறோம் சின்ன வயசு இல்லையா, 23-25 இயர்ஸில் கல்யாணம் வரும்போது எப்படி இதை சால்வ் பண்ணுறது, அம்மா வீட்டு நினச்சி பார்க்கும்போது காசு இல்லை, அந்த பணம் வந்து நம்மளால் எடுத்து கொடுக்க முடியாது, அப்பாவுக்கு சோர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அந்த யோசிக்க என்ன ஆகிடும்னா டிப்ரெஷன் ஆகிடுது அவங்களுக்கு. என்னடா வாழ்க்கையே நமக்கு ஒன்றுமே இல்லை போல இருக்கு, இங்கே வந்தாலும் சப்போர்ட் இல்லையே நமக்கு, நம்ம அம்மா தப்பாக சொல்லிட்டாங்களோ எதனால் எப்படின்னு அதை யோசனை பண்ணி அந்த வரதட்சணை மெயினாக பார்த்தீங்கன்னா வரதட்சணை அந்த ஹாரஸ்மெண்ட்டால் தான் அந்த லேடிஸ் வந்துட்டு இது பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது குழந்தை பிறந்த உடனே குறைஞ்சிரும்ன்றதெல்லாம் கிடையாது. குழந்தை பிறந்த உடனே வரதட்சணை கொடுமை குறையுது அதுவும் கிடையாது. குழந்தைக்கு போடுற நகைகளும் கம்மின்றாங்க. எவ்வளோ நம்ம பார்க்குறோம். டாக்டர் லக்ஷ்மி, சுயதொழில் செய்கிறவங்க அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணமாக ஒரு 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 பிளானிங் இல்லாமல் ஒரு தொழிலில் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை ஈடுகட்டி போக முடியல, ஃப்யூச்சரில் அதை ப்ரொசீட் பண்ண முடியல அப்படிங்கிறது காரணமாக இருக்குமா, அல்லது கடன் அதிகமான சுமை காரணமாக இருக்குமா, தைரியமின்மை காரணமாக இருக்கும்? எல்லாமேன்னு சொல்லுவேன் நான். சுய தொழில்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம எனுமரேஷன் பண்ணும்போது நிறைய பேர் நம்ம ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறவனும் சுய தொழில் தான், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவனும் சுய தொழில் தான், அப்படி தான் போடுறோம் நம்ம. அப்படி போடும்போது அதில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. ஒன்று அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகம், அவங்க வந்து எடுக்கக்கூட முடிவுகளும் சில சமயம் ரிஸ்கியாக இருக்கலாம், அதனால் கடன் பிரச்சனைகள்லாம் மாட்டியிருக்கலாம். ஓகே, அந்த கடன் பிரச்சனைகள்னால வீட்டில் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பலவிதமான நீங்கள் சொன்ன எல்லா காரணமும் சேர்ந்து தான் செயல்படும். இல்லை, பொதுவாக ஒரு பொது புத்தியில் ஒரு டாக் இருக்கு, தற்கொலை செய்து கொள்பவர்கள் எல்லாமே கோழைகள், மனதைரியமற்றவர்கள். உண்மையில் அவர்கள் மனதைரியமற்றவர்களா? இது வந்து தற்கொலை செய்து கொள்றவர்கள் தைரியசாலி. சில பேர் சொல்லுவாங்க என்ன பண்ணாலும் தற்கொலை சொல்றதுக்கு நிறைய தைரியம் வேணும்ப்பா அப்படிம்பாங்க. இது வந்து கோழையான செயலும் இல்லை, தைரியமான செயலும் இல்லை. இது வந்து நாங்கள் வந்து தற்கொலை செய்து கொள்றவங்களை தற்கொலை முயற்சியோ தற்கொலையோ நாங்கள் வந்து ஒரு இட்ஸ் அ க்ரை ஃபார் ஹெல்ப். இதை உதவி கேட்கும் ஒரு கூக்குரல். என்னால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, எனக்கு வாழ முடியல, எனக்கு சாகணும்னு தோணுது, என் பிரச்சனைக்கு ஏதாவது வழிகால் தெரியுமாங்கிறது தான் இந்த முயற்சி. இது வந்து கோழையான செயலும் இல்லை, ஒரு வீரமான செயலும் இல்லை. இது வந்து ஒரு அல்லல் படுகிற ஒரு மனதோட வெளிப்பாடு தான். கூக்குரலாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இனி அடுத்த புள்ளி விவரம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். இந்தியாவில் அதிகம் தற்கொலை நடைபெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகம். அதிகமாக இந்தியாவில் தற்கொலை நடைபெறும் மாநிலங்கள்னு பார்க்கும்போது தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல இருக்கு. தமிழ்நாடை ரீசெண்டாக தற்கொலைகளின் தலைநகரம் அப்படின்னு கூட கிண்டல் பண்ணாங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக தற்கொலை நடப்பதற்கான காரணங்கள் நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு பேசிட்டோம். முற்போக்கு மாநிலங்களில் இது அதிகமாக நடப்பதற்கு காரணம் சமூக பொருளாதார காரணங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். திரு பாடம் நாராயணன், நீங்கள் சொல்லணும், மேற்கு வங்கத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலைகள் அதிகமானதற்கு காரணம் ஒன்லி இந்த சமூக பொருளாதாரம் மட்டும்தான் காரணம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்ம இது பிரித்து பார்க்க முடியாது. சமூக பொருளாதார காரணங்களும் ஒன்று. இன்றைக்கு வந்து என்னென்னா தமிழகம் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று. இப்போ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அடர்த்தி அதிகமாக இருக்கிறது. கல்வியில் ஓரளவுக்கு வந்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களில் வந்து கேரளாவோ புதுச்சேரியோ போகல, ஏன்னா கேரளாவிலையும் அதிகமாக தற்கொலைகள் இருக்குது, புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது. இப்போ எண்ணிக்கையில் வந்திருக்கு. இதுவே வந்து 1000 மக்களுக்கு வந்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரமாக இது தெரியல. ஆனால் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுகை பற்றாக்குறை இருக்கிறது. அரசுடைய குளறுபடியான பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. தமிழகத்தில் வந்து கல்விச்சூழல் வந்து ரொம்ப மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து நெருக்கடி கொடுப்பதாக இருக்கிறது. தனியார் பள்ளிகள்லையும் சரி தனியார் கல்லூரிகள்லையும் சரி மாணவர்களுக்கு வந்து அந்தளவு உற்சாகமாக அவங்க வந்து இயல்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலே இல்லை. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு இளைஞர்கள் குழந்தைகள் வந்து பெரிய அளவில் மன அழுத்தத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். கல்வியே அவர்களுக்கு வந்து பெரிய அழுத்தமாக இருக்கிறது. கல்வி என்பது அவர்கள் படிக்கற்களாக இல்லாமல் கல்வி கற்பதே ஒரு தடைக்கற்களாக இருக்கிற ஒரு சூழல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. அப்படிங்கிற அந்த மாநிலத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது தொழில்நுட்ப கல்வியில் அவங்க அந்த ஐஐடி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்ல சேர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதோட போட்டி போடுற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு ப்ரெஷராக நான் பார்க்குறேன்.
அப்படி கூட நம்ம பார்க்கலாமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஐஐடி மாதிரி சேரணும்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஐஐடியில் தற்கொலைகள் இருந்ததுன்ட்டு நானும் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் முன்னாடி வைஸ் சான்சலர் இருந்தார். எங்கள் கவர்மெண்ட் வந்து எங்களை ஒரு ஆழ்வுக்கு ஐஐடி எல்லா ஐஐடிக்கும் போய் ஏன் இந்த ஐஐடிக்கு வந்துட்டு ஏன் தற்கொலை செய்து கொள்கிறாங்க மாணவர்கள் அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக கான்பூர் ஐஐடி, டெல்லி ஐஐடி, மெட்ராஸ் ஐஐடியிலலாம் போய் நாங்கள் விசாரணை பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை அப்போ இருந்த மினிஸ்டர் பல்லம் ராஜுவுக்கும் சசிதரூருக்கும் கொடுத்தோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்கிற மாணவர்கள் ஐஐடிக்கு வந்து தற்கொலை செய்து கொள்கிற மாணவர்கள் யாருன்னாக்க அதாவது 2 வருடம் வேறு எந்த வேலையும் செய்யாமல் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் உட்காந்து உலக அறிவே வளர்க்காம வெறும் இந்த அறிவை மாத்திரம் வளர்த்தவங்க. 2வது சரியான ஆங்கிலம் பேச வராது. ஓகே, அவங்க வந்து திடீர்னு இங்கே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கிறவொன்னே அவங்களுக்கு தெரியல. 3வது அவங்க வந்து இது மட்டும் வந்து ஒரு பயங்கர கட்டுப்பாடோடு வளர்ந்துட்டு இங்கே வந்து சுதந்திரமாக விட்டவுடனே அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை எப்படி கையாளணும்னு தெரியாமல் அதனால் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் ஃபெயில் ஆகும்போது எப்படி நம்ம திருப்பி ஊருக்கு போகுது? எல்லாரும் வந்து நம்மளை வந்து ஐஐடியில் சேர்ந்துட்டோன்ட்டா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுங்கிறத நான் எப்படி சொல்கிறதுங்கிற ஒரு அவமானம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஐஐடியை விட்டுடுங்க, மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னாக்க நம்ம வந்து எத்தனையோ பேர் வந்து எக்ஸாம் ஃபெயில் ஆனவுடனே தற்கொலை நிகழ்கிறதுன்னு படித்தோம். ஸோ அதனால தான் நாங்கள் ஸ்னேகாவில் ஒரு ஆராய்ச்சி நடத்தி என்ன மாதிரி மாணவர்கள் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்கிறாங்கன்னு பார்க்கும்போது 2 விதமான கேட்டகரி வந்துச்சு. யார் ஒன்று, அதாவது நிச்சயமாக ஃபெயில் ஆகிடுவோங்கிறவங்க தற்கொலை செய்து கொள்றதில்ல. ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்டில் பார்டரில் ஃபெயில் ஆகிற மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. பாஸ் பண்ணிவிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, அது போயிடுச்சுங்கிறத தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2வது வகை என்னன்னாக்கா எனக்கு இவ்வளோ மார்க் வரணும், அது வரலைனாக்கா எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள். ஸோ இந்த புள்ளி விவரங்களெல்லாம் நாங்கள் போய் கவர்மெண்ட் கிட்ட அணுகி அப்போ இருக்கிற செக்ரட்டரி சுப்பராஜ் சொல்லிட்டா முதலாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 1 மாதத்துக்கு ஃபெயிலியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மாதத்தில் எக்ஸாம் எழுதலாங்கிற ஆணையிட்டதே நம்ம தமிழ்நாடு. இப்போ நம்ம தமிழ்நாடை பார்த்துட்டு மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா 3 ஸ்டேட் சேர்ந்துருக்கு. மற்ற ஸ்டேட்டெல்லாம் இன்னும் சேரல. அதுக்கும் நாங்கள் பாடுபட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து 2003-4 வந்துச்சு, 2007 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் எக்ஸாம் ஃபெயிலியர்னால தற்கொலை செய்து கொள்கிற எண்ணம் தமிழ்நாட்டில் மாத்திரம் குறைஞ்சிக்கிட்டு வருது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் உடனுக்குடன் வைப்பதும் 8வது வரையிலும் பொதுத் தேர்வே இல்லாமல் பண்ணுவதும் 10வது வரையிலுமே பொதுத் தேர்வே இல்லாமல் இருப்பதும் தான் இந்த தற்கொலை எண்ணிக்கைகள் குறைவதற்கு தமிழ்நாட்டில் மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா எக்ஸாம் டயத்தில் தற்கொலை செய்து கொள்ளாங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுக்கு 100% மார்க் வரணும்ன்ட்டு 9th கிளாஸ்லேயோ இல்லை ஹாஃப் இயர்லியோ நீ மற்ற ஸ்கூலுக்கு போயிடுங்கன்னு டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் தற்கொலைகள் அதிகமாகுது. எஜுகேஷனல் ப்ரெஷர் ஒரு முக்கியமான காரணம் மேம் சொன்ன மாதிரி. என்னுடைய இன்னொரு கேள்வி என்னவாக இருக்கிறதுனா, இப்படி மாநிலங்கள் போட்டி போட்டுட்டு தற்கொலையினுடைய எண்ணிக்கையில் முன்னணியில் நிற்கிற போது நீங்கள் செக்ஷன் 309 நீக்குவதால், அதாவது தற்கொலை முயற்சி கிரிமினல் குற்றமாகாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதனால் தற்கொலை முயற்சிகள், தற்கொலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னாக்கா நாங்கள் இப்போ இது வந்து இந்தியாவில் மாத்திரம் இல்லை, பல நாடுகளில் இந்த 50 வருஷத்தில் தற்கொலை முயற்சி இப்போ நாங்கள் புள்ளி விவரம் எடுத்திருக்கோம். இந்த 192 நாளில் 25 நாடுகள் தான் தற்கொலை முயற்சி இன்னும் குற்றமாக கருதப்படுகிறது. முக்கியமாக இஸ்லாமிய கண்ட்ரிஸ், சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், சில சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், மற்ற எல்லா நாட்டிலையும் எடுத்துட்டாங்க. இந்த எல்லா நாட்டிலையும் எடுத்தப்புறம் அவங்க தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை புள்ளி விவரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தற்கொலைகள் குறைந்து தான் இருக்குது, தற்கொலைகள் அதிகமாகவே ஆகவில்லை. ஒரு ரிப்போர்ட் கூட அதிகம் இல்லை. தற்கொலைகள் குறைந்திருக்கிறது, தற்கொலை முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரெக்டான ரிப்போர்ட் இருக்கும். தற்கொலைகள் குறையுது, நமக்கு வந்து வாழ்க்கையை சேவ் பண்ணோம், அதுதான் முக்கியம். இது வந்து நம்ம ஆக்சிடெண்ட் மாதிரி, ஆக்சிடெண்ட்டில் எப்படி கோல்டன் ஹவரில் நம்ம ட்ரீட் பண்ணானாக்கா எவ்வளவோ பேரை நம்ம சேவ் பண்ணலாமோ, அதுவும் நம்ம நாட்டில் பெரும்பாலானவர்கள் வந்து பூச்சி மருந்து அந்த மாதிரி மருந்துகள் கொடுத்துறார்கள். அவர்களுக்கு உடனடியாக வைத்தியம் செய்தால் நிறைய தற்கொலைகள் குறையுது. தற்கொலைகள் குறையிறதுனால நமக்கு லைஃப்ஸை சேவ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சேவ் லைஃப்ஸ்.
இந்த உலக சுகாதார மையம் நான் சொன்னேன் இல்லைங்களா, வேர்ல்ட் ஹெல்த் ரிப்போர்ட்டில் அதில் ஒரு பக்கம் முழுக்க எப்படி எல்லா நாடுகளும் இந்த 309 எடுக்கணும் அப்படின்னு நாங்க மற்ற ரெக்கமெண்ட் நாடுகளோடு இந்தியா போன்ற ஒரு நாட்டை ஒப்பிட முடியுமா? இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டை நம்மால் ஒப்பிட முடியுமா? பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, சமூக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக சைனா, இருக்கிறது. ஸ்ரீலங்கா, நமக்கு பக்கத்துல இருக்கிற நெய்பர் ஸ்ரீலங்கா, அவங்க நாட்டுல கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீலங்கால இந்த சட்டம் நீக்கினது 203ல். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்கால தற்கொலை குறைந்துக்கிட்டு வருது. 2003ல் நீக்கினாங்க ஸ்ரீலங்கா. ஆமாம், அதுலேருந்து தற்கொலைகள் குறைந்துக்கிட்டு வருது. அதான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி எந்த நாட்டிலையுமே, அதாவது பொருளாதாரம் உள்ள நாடு இல்லை, எந்த லோ அண்ட் மிடில் லாமிக் கண்ட்ரின்னு சொல்லுவோம், லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், எந்த நாட்டிலையுமே இந்த சட்டத்தை நீக்கினப்புறம் தற்கொலைகள் அதிகமாகலை, குறைந்திருக்கிறது. ஸோ உலக சுகாதார மையமே இந்த மாதிரி சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்காங்க. இதுக்காக தான் நாங்கள் பாடுபட்டு. அடுத்த புள்ளி விவரம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். தற்கொலைக்கான காரணங்கள், குடும்ப பிரச்சனைகள், நோய்வாய்ப்பட்டு, கள்ளத் தொடர்பினால் கருத்தரிப்பு. கள்ளத் தொடர்பினால் கருத்தரிப்பு அப்படிங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளமாக இங்கே அடையாளப்படுகிறது. திருமதி கஜலட்சுமி ராஜேந்திரன், இது மாதிரி எத்தனை கேசஸ் உங்ககிட்ட வந்திருக்கு? அது வந்துட்டு அதிகம் நம்ம மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது கம்மியாக தான் இருக்கும். ஏமாற்றிட்டு போகிறாங்க இல்லையா, கணவனா வந்து ஒரு கள்ள தொடர்புனா மேரிடு உமனும் இருக்கலாம், அன்மேரிடு உமனாகவும் இருக்கலாம். அவங்க வந்து இந்த கள்ள தொடர்புனால குழந்தை ஒன்று பிறக்கிற மாதிரி இருக்கும். மிஸ்கேரேஜ் இப்போ ஆக்டில் இது கிடையாது, அப்போ ஒமிட் பண்ணிட்டாங்க, அதுக்கும் வந்து தண்டனை கிடையாது. இப்போ அந்த கள்ள தொடர்பு வந்து கொண்டிருப்பாங்க, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. கருத்தரிப்பு வந்து பண்ணும்பொழுது அந்த ஆண்கள் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதிகமாக சம்மந்தப்படுறது. காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் தவறுதலாக இந்த பெண்களோட பழகிறதுனால தான் இந்த மாதிரி இது வருது. அது வந்து ரொம்ப 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 லிமிட் தான். என்னுடைய இதில் வந்து நாங்கள் பார்த்தது வந்துட்டு கொஞ்சம் குறைச்சலானது தான், அதிகம்னு சொல்ல முடியாது. திரு பாடம் நாராயணன், நீங்கள் கள்ள தொடர்பினால் கருத்தரிப்புன்றதை பற்றி கருத்து கேட்குறீங்கன்னா, நம்ம சமூகம் ஏற்கனவே ஒரு ஆணாதிக்கமான சமூகம், சாதிய சமூகம், பல்வேறு விதங்களில் பெண்களை, குழந்தைகளை, இயலாதவர்களை, மாற்றுத்திறனாளிகள்னு ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரையுமே சுரண்டும் சமூகம். அப்படி இருக்கிற போது பெண்கள் வந்து தனக்கு வந்து குடும்பத்தில் இல்லாமல் வெளியில் வந்து ஒரு நட்பை தேடும் பொழுது அதை ஆண் வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணை ஏமாற்றும் பொழுது அந்த ஏமாற்றுதல்னால கிடைக்கிற தண்டனையும் கர்ப்பமாக அந்த பெண்ணுக்கு தான் வந்து சேருது. ஆணுக்கு வந்து எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை, அவர் வந்து சுலபமாக ஏமாற்றி விட்டு போய்விட முடியும். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணி போனாலும் சரி, இல்லை மற்ற விதங்களில் மோசடி போனாலும் சரி, ஆனால் அந்த தண்டனை வந்து பெண்ணுக்கு தான் கொடுத்து, அதனால அந்த அழுத்தம், குடும்பம் என்ன நினைக்குமோ, சமூகம் என்ன நினைக்குமோ, தொடர்ச்சியா நீங்க வந்து ஆண்களையே குற்றம் சுமத்துறீங்க. இப்போ கள்ள தொடர்பு அப்படிங்கிற போது ஒரு ஆண் தான் இதற்கு பிரதானமாக காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? டாக்டர் லக்ஷ்மி, இஸ் இட் சோ ஆண்களை மட்டுமே நம்ம குறை சொல்லணுமா இந்த பர்டிகுலர் கேஸ்ல? எஸ் டாக்டர் லக்ஷ்மி, பாருங்க, கள்ள தொடர்புனாக்க ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் பண்ண முடியும். எஸ், எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்ல வரேன். கள்ள தொடர்பினால் கருத்தரிப்புன்னு நம்ம அதை வந்து பார்க்கிற போது எல்லா பிரச்சனைகளும் வந்து ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு லேபிள போட்டு நீங்க மறைச்சிடுறீங்களா? இல்லை, ஆணாதிக்கம் என்பது இந்தியாவின் உண்மை. சூரியனை மறைக்க முடியாது. அது மாதிரி ஆணாதிக்கமான சமுதாயம் என்பதே உண்மை. எல்லா பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஆண்களை மட்டுமே நீங்க குறை சொல்றீங்க. சூசைடல் ரேட்ஸ்ல ஆண்களும் இருக்காங்க, அது தெரியும்ல உங்களுக்கு? இல்ல, இருந்தாலும் நமக்கு சமூக உண்மை என்ன, சமூக நடைமுறை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு சரி, நான் இன்னொரு பாலியல் வன்முறை எடுத்தாலும் சூசைடல் டெத்ஸ்ல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஆண்கள் அப்படிங்கிற புள்ளி விவரம் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இதுக்கும் ஆண் தான் காரணம். ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ஆண்களுக்கு வந்து அந்த இடத்துல பெண்கள் காரணமாக இருக்காங்க. இல்ல, பெண்கள் வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு பாரங்களை தாங்கக்கூடியவங்க, அதனால அவங்களுக்கு சொல்ற மாதிரி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையை பாதுகாத்து அந்த குழந்தையை மேலே கொண்டு வரணுன்ற போது அதற்காக உயிர் வாழ வேண்டும் நினைக்கிறவங்க. ஆண்கள் அப்படி இல்லை, எந்த விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து பெண்கள் அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையை தாங்கும் அளவுக்கு சக்தி இருப்பவர்கள் இல்லை ஆண்கள். அதனால ஆண்கள் முடிவெடுக்கலாம். ஒரு விவசாயி வந்து ஆண் விவசாயி தான் பூச்சிக்கொல்லி அப்படி இருக்கிற போது ஆண் விவசாயிகள் தான் அதிகமா சாகுறாங்க, ஆண்கள் தான் காதல் தோல்விகள்ல சாகுறாங்க. குடும்ப தலைவர்களா இருந்து இறந்து போகும்போது அது என்ன, குடும்ப தலைவர்கள் வந்து பாரம் தாங்க முடியாம அதுக்கு பல்வேறு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கந்துவட்டி கடனா இருக்கலாம், இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லும்போது அரசுடைய தவறான விவசாய கொள்கையா இருக்கலாம்,
இல்லை தவறான கல்விக் கொள்கையாக இருக்கலாம், அதிகமான வேலையின்மை, வேலை வாய்ப்பு, தரமான வேலை வாய்ப்பு இல்லாததுனால இருக்கலாம், சிறு தொழில் பண்ணுற போது வங்கி கடன் கிடைக்காம கந்து வட்டியில் வாங்கி கிடைக்கிறதுனால இருக்கலாம், குடிப்பதனால, குடி நோயாளியாக இருக்கிறது, குடி நுகர்வுனால குடி போதையில் தற்கொலை பண்ணிக்கலாம். ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. பெண்கள் வந்து ஓரளவு தாங்குவாங்க. கருத்தரிப்பு நீங்கள் காட்டியிருக்கீங்க. கள்ள தொடர்பினால் தற்கொலைன்னு சொல்லியிருந்தா இவர் சொல்கிற மாதிரி ஜென்ஸுக்கும் அதில் பார்ட் உண்டு, லேடிஸ்க்கும் பார்ட் உண்டு. இந்த கள்ள தொடர்புனால கருத்தரிப்பு ஏற்பட்டதுனால இதில் நீங்கள் குறிப்பிட்டது ஒன்லி லேடிஸ். அப்போ அதுக்கு முழு பொறுப்பு பெண்கள் தானா? இல்லை, எப்படி சொல்ல முடியும்? பெண்கள் தான் எப்படி சொல்ல முடியும்? பெண்கள் மட்டுமே கிடையாது. செய்கிற போதும் 2 கை சேர்ந்தாதான் ஓசை. 2 பேரும் தவறு செய்யறாங்க, ஒருத்தர் தப்பித்துக் கொள்கிறார், ஒருத்தருக்கு பாரம் வருது. அதை மட்டும் தான் நீங்க புரிய வைக்க விரும்புறோம். இதுல ஒரு ஆண் சமூகத்தை மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு போயிட முடியாது. இல்லெஜிட்டிமேட் பிரெக்னன்சி ஒரு ஸ்மாலர் பர்சன்டேஜ் தான். அதுக்கும் நடுவுல நிறைய இருக்கு. எக்ஸாம் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர், அன்எம்ப்ளாய்மென்ட், நம்ம நிறைய பேசிட்டோம். பட் இல்லெஜிட்டிமேட் பிரெக்னன்சி இஸ் ஹோல்டிங் an important because நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல இது நம்ம அதிகமா பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இல்லெஜிட்டிமேட் ப்ரெக்னன்சியை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில், நம்ம கலாச்சாரத்தில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஏன்னாக்கா நம்ம பெண்களுக்கு அந்த கருத்தரிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஓகே, அதனால் ஏற்படக்கூட விளைவுகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனதைரியமும் இல்லை. அதனால் நமக்கு இது வந்து பிரச்சனையாக இருக்குது. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லெஜிட்டிமேட் ப்ரெக்னன்சி ஆகிறது இல்லை, நிறைய ஆகுது. ஆனால் அதை அவங்க வந்து வேறு விதமாக சமாளிக்கிறாங்க. அதாவது ஒன்று கண்டினியூ பண்ணிவிட்டு குழந்தை பரவாயில்ல, ஹஸ்பண்ட் வேணாம், ஒன்றும் வேண்டாம், நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கிறாங்க. இல்லை குழந்தை வேண்டான்னு தடை பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம பெண்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு அவேர்னஸ் இல்லாதனால அவங்களால இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க முடியாது. இல்லை, அப்போ பெண்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஆமாம். பேனல் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் சுருக்கமாக சொல்ல போகிறாங்க. தற்கொலைகளை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? திரு பாடம் நாராயணன், சமூக விழிப்புணர்வு சார்ந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படணும் இந்த சமூக பொருளாதார விழுமியங்கள் சார்ந்து தற்கொலைகளை குறைப்பதற்கு? இன்றைக்கு வந்து நான் ஏற்கனவே முதல் ரவுண்டில் சொன்ன மாதிரி இந்தியா வந்து இளமையான நாடாக இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கிறது. ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாக பொருளாதார வளர்ச்சி இருந்தால் கூட அது வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை, மக்களை இடம்பெயர செய்கின்றது. காடுகளிலிருந்து ஆதிவாசிகளை விரட்டி கொண்டிருக்கிறது, கிராமங்களிலிருந்து நகரை நோக்கி மக்களை கொண்டு வருது, நகரத்துக்கு வர்ற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறார்கள். இப்படி இந்தியா முழுவதும் இளைஞர்கள், குழந்தைகள், குடும்பங்கள் வந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து ஒன்று வந்து மருத்துவ ரீதியான சுகாதாரத்துறை செய்ய வேண்டிய செயல்பாடுகள் இருக்கிறது, அரசியல் அளவில் மாற்றங்கள், சமூக அளவில் மாற்றங்கள் வர வேண்டியிருக்கிறது. சுகாதாரத்துறைன்னு எடுத்துக்கொண்டீர்கள், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பொது மருத்துவத்துக்கு அரசு கொடுக்கின்ற முதலீடு வந்து மிக மிக குறைச்சலாக இருக்கிறது. ஒரு பிரெட் வேணும்னா ஒரு பிரெட் ஸ்லைஸ் அளவுக்கு தான் பொது மருத்துவத்திற்கு அரசுடைய இருக்கிறது. முழுக்க முழுக்க பெரும்பாலான செலவுகள் வந்து தனி மனிதர்களுக்கும் தனியார் மயமாகி கொண்டிருக்கிறது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மனநோய்க்கு வந்து அரசு கொடுக்கும் முதலீடு என்பது பிரெட் கிரம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ரொட்டி துகள் அளவுக்கு தான் இருக்கிறது. அதில் மனநோய் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்று புரிந்து கொண்டு அரசு வந்து அதுக்கு முதலீடு செய்யணும். அடுத்தது வந்து நம்மளுடைய அரசியல் செயல்பாடுகளில், அரசுடைய செயல்பாடுகளில் பல்வேறு சீர்திருத்தங்கள் வேண்டியிருக்கிறது. உதாரணமாக காவல்துறையில் வந்து பல்வேறு சீர்திருத்தங்கள் வந்தால் தான் கஸ்டோடியல் டார்ச்சர் குறையும். கஸ்டோடியல் டார்ச்சர் குறைஞ்சதுன்னா அங்கே தற்கொலைகள் குறையும். அதுமாதிரி விவசாயிகளுக்கு வந்து சுயசார்பு கொண்டு வரும் மாதிரி தற்சார்புக்கான வேளாண் கொள்கையை கொண்டு வரும்பொழுது சந்தையை நம்பி விவசாயிகள் இருக்க மாட்டார்கள், அவருடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் முன்னேறி வருவார்கள். கல்வியில் வந்து தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய கல்வி சீர்திருத்தம் வந்ததுன்னா அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்து தன்னம்பிக்கையுடன் வருவார்கள், அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டார்கள். குடும்பத்தில் வந்து ஜனநாயகத்தை கொண்டு வரும் பொழுது ஆணும் பெண்ணும் சமம்னு வர்றபோது குழந்தைகளை மதிக்கும் சமூகம், பெண்களை மதிக்கும் சமூகமாக மாறும் பொழுது அங்கு வந்து பெண்கள் வந்து தற்கொலைக்கு தூண்டப்படும் விஷயம் இருக்காது. இது மாதிரி ஒவ்வொரு தளத்திலையும் சமூகத்தில் மாற்றங்கள் வேண்டியிருக்கிறது. நம்மள்கிட்ட வந்து கடந்த 60 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் பல்வேறு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் மற்றபடி மக்கள் வந்து அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழும் ஒரு சூழல் இல்லை. எல்லோருக்கும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. நம்மளுடைய அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகள் மாற வேண்டியிருக்கிறது. கல்வியில் சீர்திருத்தம், நம்மளுடைய நீதிமன்றத்தில் சீர்திருத்தம், உயர்கல்வியில் சீர்திருத்தம் வேண்டியிருக்கிறது, அரசுடைய கொள்கைகளை சீர்திருத்தம் வேண்டியிருக்குது. சாராயத்தை வந்து தமிழ்நாட்டை எடுத்து 6800 சாராய கடைகளை வைத்துக்கொண்டு
கொலைகள் குற்றங்கள் தற்கொலைகள் நடக்காது என்று சொன்னோம் என்றால் வேடிக்கையான ஒரு விஷயம். ஒரு பக்கம் மதுவை வந்து சுரண்டலுக்கான ஒரு அமைப்பாக மாற்றி அதிலிருந்து அதிகமாக வருவாயை கொண்டு வந்து மற்றபடி சமூகம் வந்து அமைதியாக நிம்மதியாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பது வந்து ஏமாற்றத்தை தான் அளிக்கும். இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய அரசியல்வாதிகளுடைய அணுகுமுறையில் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜனநாயக நாடாக இருந்தால் கூட அதிகாரிகள் எல்லோருமே என்றப்போ வெள்ளைக்காரர்களுக்கு இருக்கிற சட்டங்களை தான் போட்டு அந்த மாதிரியான மக்களை வந்து ஒரு சுரண்டும் மக்களை வந்து அடிமைப்படுத்தும் இல்லை மக்களை வந்து பயனாளிகளை பார்க்கும் ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. அவர்கள் வந்து மக்களை வந்து பார்ட்னர்ஸாக பார்த்து மக்கள் வந்து வளர்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அது மாற வேண்டியிருக்குது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் அரசு சார்ந்த அமைப்புகள் எல்லாமே தன்னை புத்துணர்வு செய்யக்கூடிய அல்லது புனரமைச்சிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. அதுதான் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே காட்டுது. தற்கொலைகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இதற்கு புறச்சூழல் பெரிய காரணமாக இருக்கிறது. இப்போது நான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் அணுக போகிறேன். அதாவது சமூகத்தில் ரொம்ப நலிந்தவர்களுக்கு இலவச சட்ட மையம்னு அரசு அமைச்சு கொடுத்துருக்கு. இலவசமாக லீகல் எய்டு கொடுக்குது. இது மாதிரி உண்மையில் நலிவடைந்தவர்களுக்கு ஒரு பெரிய கவுன்சிலரை ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்க முடியாதவர்களுக்கு அரசை அணுகினால் ஒரு இலவசமாக ஒரு கவுன்சிலர் ரெடி பண்ணி கொடுக்கலாமா? அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அரசுகிட்ட இருக்கா? இல்லை இருக்குது. இலவச சட்ட மையத்திலே வந்து மேடம் மாதிரியே இருக்கிற சைக்காட்ரிக் டாக்டர்ஸ்லாம் கூட அவங்களுக்கு இலவசமாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷனில் வர மேரிட்டல் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் வேணும்னு சொன்னால் ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. இலவச சட்ட மையம் சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. அதை அவங்க அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக எல்லாமே கிடைக்கும். இலவச சட்ட மையத்திலே இருக்குது. மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் அண்ட் சைக்காட்ரிக் டாக்டர்ஸும் இருக்காங்க, சைக்கலாஜிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. திரு பசுபதி, நீங்கள் சொல்லணும், தற்கொலைகளை தடுப்பதற்கு அரசு சார்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், காவல்துறை சார்பில் இதை எப்படி அணுகணும்? காவல்துறை சார்பில் வந்து இப்போ சப்போஸ் கேஸ் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வராங்க, அவங்களுக்கு நல்ல முறையில் நடவடிக்கை எடுத்து அவங்கள திருப்திப்படுத்தணும். அதை சங்கடப்பட்டவங்களுக்கு வராங்க, எத்தனையோ சங்கடப்பட்டவங்க வராங்க. சங்கடப்பட்டவங்களுக்கு திருப்திப்படுத்தாமல் அது தவறு செய்தவங்களை தான் திருப்திப்படுத்துகிற ஆட்கள் நிறையா இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணணும். இப்போது சங்கடப்படுறவங்க உங்கள் காவல்துறைக்கு வராங்க, காவல் நிலையத்துக்கு வராங்கன்னா நீங்கள் கவுன்சிலர்ஸ் யாராவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்லை நீங்களே அங்கே பஞ்சாயத்து பேசி முடிச்சு? நாங்களே பண்ணுறது. அரேஞ்ச் கவுன்சிலர்ஸ் அங்கே இருக்க கிடையாது, நீங்களே பண்ணி முடிச்சிடும். நாங்களே முடிச்சிடுவோம். போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு சோஷியல் கவுன்சிலர்ஸ்ன்னு சொல்லி சோஷியல் வெல்ஃபேர் போர்ட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் உண்டு. பிரச்சனைகளை அவங்க முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே முதல் மாதிரி அரெஸ்ட்லாம் பண்ணாமல் ஒரு கவுன்சிலிங் வச்சு அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி அவங்க நல்லா கவுன்சிலிங் பண்ணி அனுப்புகிறாங்க. அது இருக்குது இப்போ. டாக்டர் லக்ஷ்மி, அதை எனக்கு சொல்லணும், ஒரு தற்கொலை முயற்சி செய்யக்கூடிய ஒரு இளைஞனோ ஒரு இளைஞியோ இமீடியட்டாக செய்ய வேண்டியது என்ன, அல்லது நீங்கள் அதற்கு சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன? தற்கொலை முயற்சி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தற்கொலை எப்படி பல காரணங்கள் இருக்கோ அதே மாதிரி தற்கொலையை தடுத்து நிறுத்துறதுக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க எப்படி நம்ம தற்கொலையை குறைக்கலான்னு. இப்போ வந்து நிறைய அதாவது யூனிவர்சல் ப்ரிவென்ஷன், அதாவது தற்கொலை எண்ணம் இருக்கா இல்லையான்னு இல்லை, எல்லாருக்குமே செஞ்சால் அது தற்கொலைகளை குறைக்கும். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்தே கம்மியாக இருக்கிறது, இப்போ இந்த பிரிட்ஜுக்கு மேலே பேரியர் போடுறது, அது எல்லாருக்குமே பொருந்தும், தற்கொலைகளை குறைக்கும். ஒரு தனி மனிதன் இப்போ தற்கொலை செஞ்சுக்கணும்னு ஒரு அர்ஜ் இருக்குது, டிப்ரெஷனில் இருக்கார், இப்போ ஸ்னேகா போன்ற ஒரு அமைப்புகளை அவங்க தொடர்பு கொள்ளணும்னா என்னென்ன பண்ணணும்? எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 பேர் தொடர்பு கொள்கிறாங்க. நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எங்கள் சர்வீஸ் ஃப்ரீ, எல்லா இடத்துலையும் எங்கள் நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு அந்த எண்களை சொன்னால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். 24640050 24640050. இதை வந்து 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ சர்வீஸ். இட்ஸ் டோட்டலி நான் பொலிட்டிக்கல் நான் ரிலீஜியஸ். அந்த கால் வந்த உடனே நீங்கள் எப்படி அதை டீல் பண்ணுவீங்க? அந்த கால் வந்த உடனே நான் சொன்ன மாதிரி முதல் புள்ளி வர என்னன்னாக்கா 80% தற்கொலை செய்து கொள்கிறவங்க செய்யலாமா வேண்டாமாங்கிற தத்தளிப்பில் தான் இருக்காங்க. ஸோ அந்த தத்தளிப்பு இருக்கும்போது நம்ம வாழணுங்கிற ஆசையை ஏற்படுத்தினோம்னாக்கா பெரும்பாலான தற்கொலைகளை நிறுத்தலாம். ரெண்டாவது என்னன்னாக்கா முக்கியமாக அதே மாதிரி கிட்டத்தட்ட 65% தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் நான் தற்கொலை செய்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க அதை காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஓகே, ஸ்னேகால அதை காது கொடுத்து கேட்குறோம். எப்போதுமே தற்கொலைகள் பார்த்திங்கனாக்கா ஒரு பயங்கரமான உணர்ச்சிகள் ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற மாதிரி இருக்கும். பலவிதமான உணர்ச்சிகள், கோபம், ஆத்திரம், வேகம், ரிவெஞ்ச்,
சேட்னஸ் எல்லாமே ஒரு கலந்த ஒரு பயங்கர எமோஷ்னல் வால்கேனோ மாதிரி இருப்பாங்க. ஸோ ப்ரெஷர் குக்கர் மாமியை அந்த வால்கேனோ மாதிரி இருக்கிறத நம்ம பேசி அவங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மளை யாரும் புரிஞ்சு கொள்ளலை அப்படிங்கிற ஒரு எண்ணம், லோன்லினஸ், நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு எண்ணம், நம்ம மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிற எண்ணம். ஸோ அந்த சமயத்தில் அவங்க உணர்ச்சி குழம்பலில் இருக்கும்போது அவங்க உணர்ச்சிகளை பேசி அவங்களோட உணர்ச்சிகளை குறையிடும். எப்படி நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஸ்டீமை ரிலீஸ் பண்ணால் அது குறையுதோ, பேச பேச அவங்க உணர்ச்சிகள் குறையுது. அவங்க உணர்ச்சிகள் குறையும் போது வாழணுங்கிற, அதாவது நம்ம உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தற்கொலையை தவிர வேறு என்ன வழியில் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களோட கலந்து ஆலோசித்து அவங்களே ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஏது பண்ணுறோம். நான் இப்போவும் சொல்வேன், தற்கொலையை தடுப்பது மனோதத்துவ நிபுணரோ ஒரு ஸ்னேகா வாலண்டியரோ இல்லை, ஒரு நல்ல மனித நேயம் கொண்டவங்க அவங்களோட உணர்ச்சிகளையும் நம்மளையும் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம கஷ்டத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே தற்கொலை எண்ணம் குறைஞ்சிரும். அது வந்து எல்லா மனிதனும் செய்யக்கூடியது ஒன்று. கண்டிப்பாக. நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணர் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ நான் வெளியிலேருந்து நான் பார்க்குற போது ஒரு சூசைட் பண்ணிக்கக்கூடிய அந்த டெம்டேஷன் உள்ள நபர்களை நான் எப்படி அடையாளம் காண்றேன்? அதை நான் முக்கியமானது ஃபஸ்ட்டு, பெரும்பாலானவர்கள் எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 65-70% தங்கள் நண்பர்கள்கிட்டயோ குடும்பத்திலையோ யார்கிட்டயோ எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு தற்கொலை செய்து கொண்டோம் எண்ணம் வருதுங்கிறத சொல்லிடுறாங்க. முதல் காரணம் அவங்க சொல்லிடுறாங்க. ரெண்டாவது, அவங்க பிஹேவியரில் நம்ம எப்படி பார்க்கலாம்னாக்கா, சரியாக தூங்க மாட்டாங்க, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, தனக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க, மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க சூசைட். அதனால் நாங்கள் சொல்லுவோம், சூசைட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் நெவர் அ சர்ப்ரைஸ் மோ. பெரும்பாலும் அந்த அவங்க க்ளூஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். நான் சொன்னேன் இல்லையா, உதவி கேட்கும் திடீரென்று நடப்பது அல்ல, திடீரென்று நடப்பதில்லை. அது சில அதுக்கு அறிகுறிகள் அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க செயல்கள் இருக்கும், ஒரு செயல்கள் வித்தியாசமாக இருக்கும், ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அவங்க மனசில் அது ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் நிச்சயமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக. மன அழுத்தத்தின் பேரில் சூசைட் செஞ்சுக்கக்கூடியவங்களா நீங்கள்? உங்களுக்கான காதுகள் திறந்தே இருக்கிறது. ஸ்னேகா அமைப்பிற்கு உடனே கால் செய்யலாம். 24640050 இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தாலும் அதை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுக்கான மனிதநேயம் மிக்க மனிதர்கள் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமா நமக்கு பிரச்சனைகளை கேட்கறதுக்கு மனிதநேயம் மிக்க மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலே இந்த சமூக அவலத்தை நம்மால் ஈஸியாக தடுத்துட முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி உண்மையில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு முகாமாகவே இயங்கும். பேனலிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Yeah.